இரும்பு சத்து குறைபாதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் சாப்பிடுங்க, அப்புறமா டேட்ஸு, சுவரட்டி சாப்பிடுங்க, பீட்ரூட்டு, நெல்லிக்காய், அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்து. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பொதுவாகவே அயன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நானுமே முக்கியமாக இதெல்லாம் வந்து சாப்பாட்டில் எடுக்கிறது தான். முருங்கைக்கீரையாக சாப்பிட பிடிக்காதனால கஞ்சியாக குடிக்கிறது, தண்ணி மாதிரி காய்ச்சி குடிக்கிறது அந்த மாதிரி. அடுத்து வந்து பீட்ரூட்டு, டேட்ஸு எல்லாமே ஓரளவு எடுக்கிறது தான். என்னன்னு தெரியல, எப்போ பார்த்தாலுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படி அதே மாதிரி நானும் கொஞ்சம் லேஸில் விட்டுட்டேன். சொல்லணும்னா இடையா வந்து நான் அயன் டேப்லெட் கூட எடுத்துகிட்டு தான் இருந்தேன். இருந்தாலுமே கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கேர் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக சாப்பிட்டுட்டு இருக்கேன். கமெண்ட் பண்ணியிருந்த எல்லா உறவுகளுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்வாட் பீன்ஸ் இருந்துச்சு, எல்லாமே விளைஞ்சு விதைக்கு தயாராக நின்றுச்சு. காய்கள் எல்லாம் பறிக்கலான்னு பறித்து பார்த்தாச்சுன்னா பறிக்க முடியல. தோட்டை வச்சு இழுத்து அப்போ வந்து வள்ளி பொத்துற மாதிரி இருந்து 2 காய் தான் கிடைச்சிது. இனி வந்து ஏணி வச்சு தான் ஏறி பறிக்கணும். தென்னை மரத்தில் படர்ந்து இருக்கு பார்த்தீங்களா. முன்னாடி வீடியோ போட்டிருந்தப்பவே நிறைய பேர் விதைகள் கேட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே இந்த வாரத்தில் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வேறு யாருக்காச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு கொடுத்தது போக இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.